அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து தளபதி விஜயுடைய ஜாதகம் தான். அவர் வந்து கடக லக்னம், கிட்டத்தட்ட 26 டிகிரி 9:25 AM சென்னையில் பிறந்த ஜாதகங்க. சென்னையில் உள்ள எக்மோரில் குழந்தைகள் பிரசவிக்கிற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்ததுங்க. அது ரூமராக கூட இருக்கலாங்க, உண்மையா அப்படிலாம் தெரியாது. ஆனால் வந்து அதில் அவர் பிறந்ததாகவும் அதனால வந்து ஒவ்வொரு வருஷமும் அவர் பிறந்த நாளைக்கு அந்த ஆஸ்பத்திரியில், அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து அவர் வந்து கிஃப்ட் கொடுக்குறதாகவும் வந்து நான் வந்து ஊடகங்கள்லையும் கேள்விப்பட்டிருக்கேன், நியூஸ் சேனலில் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து மேபி உண்மையோ பொய்யோ தெரியலைங்க. ஆனால் என்னென்னா அவருடைய பிறந்த இது கிட்டத்தட்ட 51 வயது 8 மாதம் ஆகுது. இப்போ நம்ம குருஜியுடைய சுபத்துவ பாவத்துவ விதிகளுக்கு எல்லாத்தையுமே நம்ம உட்படுத்தி தான் பார்க்கணும். அவங்க பிரபலமாக இருந்தாங்க அப்படிங்கிறதுனால தவறுகள் நடக்காதுன்னு சொல்லிட முடியாதுல்ல. இவங்களுடைய காலகட்டத்தில் அவருடைய அந்த பிறந்த நேரங்கள் வந்து கிட்டத்தட்ட 51 வயது 8 மாதம். அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள விஜயை தவிர வேற யாராவது ஒரு நபர் நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்க வந்தால் அப்போ லக்னத்தை நம்ம வந்து எப்படி கேட்போம்? ஃபஸ்ட்டு கேள்வி கடக லக்னமாக வராங்க. அப்போ 12ஆம் இடத்துல வந்து கடக லக்னமாக மேபி இருக்கும் பொழுது 12ஆம் இடத்த குரு தொடர்பு கொள்கிறாருல, 12ஆம் இடத்த குரு தொடர்பு கொள்கிறாரு. பிறந்தது வந்து சனி திசை, 12ஆம் இடத்துல இருந்து தான் சனி திசை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் புதன் திசை, அவரும் 12ஆம் இடத்துல இருந்து தான் நடந்திருக்காரு. அதுக்கப்புறம் கேது திசை, அவர் வந்து நிழல் கிரகங்கிற அடிப்படையில் வந்து இருக்கும் பொழுது நம்ம என்ன கேட்போம்? நீங்கள் பிறந்த ஊர்லேயே தான் இருக்கிறீங்களா அப்படின்னா சென்னையில் பிறந்தவர் சென்னையில் தான் இருக்கிறாரு. ஷூட்டிங்காண்டி வெளியூர் வெளிமாநிலம் போனால் கூட 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவம் இல்லாதவங்க கூட வந்து அந்த தசாபுத்தி அந்தாரங்கள்லாம் 2 மாதம் 3 மாதம் வெளியூர் வெளிநாடு போகிற வாய்ப்புகள்லாம் அமையும். அப்போ அந்த மாதிரி வந்து ஷூட்டிங்க்கு 1 மாதம் 2 மாதம் போகிறதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அப்போ நம்ம கேட்போம், நீங்கள் வந்து மேபி வந்து நீங்கள் சிம்ம லக்னமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, நீங்கள் ஒரு 20 நிமிஷம் வந்து தள்ளி பிறந்திருப்பீங்க அப்படிங்கிறது வந்து உண்டு. இப்போ பிரபலங்களாக இருக்கிறதுனால என்ன ஒரு பிரச்சனைனா, குருஜிகிட்ட வந்து இவங்க கன்சிடர் பண்ணும் பொழுது அவங்க வந்து ஒத்துக்கிட மாட்டாங்க. அதாவது பிரபலங்களுடைய ஜாதகத்தை அந்த அவங்களுடைய உரிமை இல்லாமல் நம்ம திருத்த முடியாது. இப்போ அவங்களுக்கும் ஜோதிடத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து நம்ம சொல்கிறத அவங்க கன்சிடர் பண்ணினாதான் நம்ம வந்து அதை நகர்த்த முடியுமோ இல்லையா? இல்லைங்க அது இதெல்லாம் சரி வராது, இத்தனை வருஷம் நாங்கள் இப்படி தான் பார்க்குறோம் அப்படின்னு ஒரு சாதாரண மனிதர்கள் சொல்கிறதுக்கும் ஒரு பிரபலங்கள் ஒரு பெரிய ஆளுமைகள் சொல்லும் பொழுது அந்த இடத்துல நம்ம வந்து மறுப்பு சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுனால நான் ஒரு சோதனைக்கு உட்படுத்தலாமே. ஏன் இவர் வந்து மேபி வந்து சிம்ம லக்னமாக இருந்திருந்தாருன்னா அந்த 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இல்லை, சென்னையில் பிறந்து சென்னையிலேயே தான் வசிக்கிறாரு, இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சு ஏன் நம்ம வந்து அவர் இப்படி இருக்கக்கூடாது, எதனால இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் நான் இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணியிருக்கேங்க. அது என்ன மாதிரி இருக்கும், அப்போ சிம்ம லக்னமாக மேபி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரிஜினலாக இப்படி தான் இருக்கும் அப்படின்ல, இப்படி இருக்கலாமோ அப்படிங்கிறத ஜோதிடமாகவே வந்து நம்ம பார்க்கணும். மேபி வந்து இப்படி தான் பிக்சடுன்னு சொல்லாமல் இப்படி இருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இந்த ஜாதகத்தை நான் வந்து போட்டிருக்கேன். அவர் வந்து ஒரு 20 நிமிடம் கழித்து அவர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் இந்த கணிப்பு. சிம்ம லக்னமாக இருந்தால் லக்னத்தை குரு பார்ப்பார், லக்னத்தை சனியும் பார்ப்பார். பிடிவாத குணம் இருக்கும், ஆனால் வந்து வெளியில் தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கும். கடுமையான பிடிவாத குணம் இருக்கும், வெளியில் தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கும். லக்னத்தோட சனியும் குருவும் தொடர்பு கொள்றதுனால குரு லக்னத்தை தொடர்பு கொள்வது நல்லது. லக்னத்தை தொடர்பு கொள்வார், லக்னாதிபதியை தொடர்பு கொள்வார். நெருக்கமான டிகிரிகளை தொடர்பு கொள்ளலையே அப்படின்னா கூட, நெருக்கமான டிகிரியில் தொடர்பு கொள்ளலை இருந்தால் கூட லக்னாதிபதி உபஜயஸ்தானமான 11ஆம் இடத்துல வீடு கொடுத்தவன் ஆட்சிங்கிற வலுவில் நட்பு வீட்டில் அமர்ந்திருக்கிறார்ல, சனியுடன் கிட்டத்தட்ட 7 டிகிரி நெருங்கி இருக்கிறாருனா கூட அவர் அம்ச வீட்டில் தனுசு வீட்டில் உட்காந்துருப்பார். இதையும் நம்ம வந்து ஒரு கன்சிடர் பண்ண தான் செய்யணும். லக்னத்தை குரு பார்க்குறாருல, லக்னம் வந்து ஏதாவது ஒன்று நன்றாக இருந்தாலே வந்து ஒரு நல்ல வாழ்க்கைன்னு குருஜி சொல்லுவாங்க. லக்னத்தை குரு பார்க்குற மாதிரி அமைப்புகள் வரும். லக்னாதிபதி ஒன்று அப்படி ஒன்று பெரிய கஷ்ட நஷ்டத்தெல்லாம் தந்துட மாட்டார். ஏன்னா சனியுடைய தொடர்பு கொள்ளக்கூடாதான், இருந்தாலும் அதுக்கு விதிவிலக்கு. உபஜயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது, நட்பு வீட்டில் இருக்கிறது, வீடு கொடுத்த புதன் ஆட்சிங்கிற வலுவில் இருக்கிறது, சனியும் அந்த இடத்துல வந்து புதனுடைய வீட்டில், அவரும் வந்து அந்த கிரகங்களை உணர்வு பூர்வமாக புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்களே. இங்கே சனி வந்து எரிச்சல் மனநிலைமையில இல்லை, அவரும் நட்பு வீட்டில் தான் இருக்கார். அப்போ அந்த சனி எந்த அளவுக்கு துயரத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளேயே நம்ம வரணும்ல. இப்போ கரண்டில் நான் வந்து அந்த குரு புத்தி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது சுக்கிர தசையில் குரு புத்தி கடக லக்னமாக இருந்தால் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு, நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ சிம்ம லக்னமாக மேபி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம லக்னமாக இருக்கிறாரு. சுக்கிரன் மாரகஸ்தானத்தில் இல்லாமல் மாரகஸ்தானத்துக்கு மறைஞ்சி
10ஆம் இடம் பதவி பட்டத்தை குறிக்கக்கூடிய 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று எந்த விதமான நெகட்டிவ் இல்லாம இருக்கிறாரு. அப்போ சுக்கிர திசையில ராகு புத்தியில இவ்வளவு நாள் கஷ்டம் நடந்ததை பத்திலாம் பேசுனீங்களா அப்படின்னா, கஷ்டம் நடந்தது வந்து ராகுக்கு எந்த விதமான சுபத்துவ அமைப்புகள் இல்லை. அவர் நீச்சனுடைய வீட்டில் தானே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ராகுல வந்து நான் சூரிய புத்திலாம் சொல்லியிருந்தேன். அப்போ அது சஷ்டாஷ்டக அமைப்பில் வரதானே செய்யுது. அந்த விஷயத்தை நம்ம எடுத்து தானே ஆகணும். அப்போ அந்த விஷயத்தை நம்ம எடுத்து தான் ஆகணும். இப்போ நான் சொல்ல வேண்டியது, அவர் வந்து அந்த எலெக்ஷன் பீரியட்ல கரெக்டாக குரு வர்றாரு, சுக்கிர திசையில குரு புத்தி வருது, 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னு சொன்னேன். நீங்க அப்படியே சிம்ம லக்னமா போடுங்க. சிம்ம லக்னத்துக்கு அவர் வந்து 5ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். 8ஆம் வீட்டுக்கு 12ல மறைஞ்சு உட்காந்துருப்பார். அப்போ 5ஆம் இடத்து பலன்களை தான் அவர் செய்ய போறாரு. 1, 5, 9 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தஸ்தை குறிக்கக்கூடிய முக்கோணம் சொல்லுவோம். 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய இந்த குரு லக்னத்தை பார்க்கிறாரு, லக்னாதிபதியை பார்க்கிறாரு, சிம்ம வீட்டை பார்க்கிறாரு, சிம்மாதிபதியை பார்க்கிறாரு. 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் வந்து வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் சொல்லுவாங்க. 10ஆம் வீடுங்கிறது பதவி பட்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் சொல்லுவாங்க. கடக லக்னமா இருக்கும் பொழுது ஒரே ராசி ஒரே லக்னமாகி 10ஆம் இடமான அந்த அதிபதி செவ்வாய் நீச்சமாயிருக்கிறாரே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். இதே சிம்ம லக்னமா எடுத்து பாருங்க, 10ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி சுபத்துவமா ஆட்சி பெற்று உட்கார்ந்துருப்பார். அப்ப இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்ட்ரா வலு இல்லையா, ஒரு முக்கியமான பதவி பட்டம் கிடைக்கிறதுக்கு அந்த வலுவுக்குள்ள நம்ம வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த வெற்றி ஸ்தானம், அதாவது மாரகாதிபதியாக இருந்தாலும் அந்த 3ஆம் இடமான அந்த வெற்றியை குறிக்கக்கூடியவரும் அவர் தானே. அவருடைய திசையில மாரகஸ்தானத்தை விட்டு மறைந்து 10ஆம் இடமான பதவியை கொடுக்கக்கூடிய வீட்டில் உட்காந்து 5ஆம் அதிபதியான குரு அவர் 11ஆம் இடம், 3ஆம் இடம், 1ஆம் இடம், இந்த 3, 1, 9, 11, 10 இந்த கணக்கெலாம் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்புகளில் வர்றது நல்லது தானே, நல்லது தான். 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல அதிக சுபத்துவமாக உட்காந்துருப்பார் குருவுடைய தொடர்பில். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஜாதகத்துக்கான அமைப்புகள் தான். அப்போ அந்த இடத்துல வந்து சனி கூடிய கலந்து வராரு. அப்போ எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் குறைக்கக்கூடிய அமைப்புகளை அவர் கொடுத்துருவாரே ஒழிய பெரிய நெகட்டிவை கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஜாதகங்கள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கணும்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு சிம்ம லக்னமாக இருந்தால் மேபி வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது தாங்க. மேபி வந்து இருக்குது தான். ஏன்னா வந்து நான் சொன்ன அந்த கனெக்டெல்லாம் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். ஜோதிடம் புரிகிறவங்களுக்கு நல்லா புரியும். சிம்ம வீடு சொல்லியிருக்கேன், சிம்மாதிபதி சொல்லியிருக்கேன், லக்னம், லக்னாதிபதி, 5, 1, 9, 10, 11, 3 இந்த கனெக்ட்லாம் வந்து வரும். நல்லா நீங்கள் போட்டு பாருங்கள், இந்த கனெக்ட்லாம் வரும். அப்போ வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து முந்தைய ஜாதகத்தை விட இந்த ஜாதகத்தில் வந்து அதிகமாகவே இருக்குது. நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி ஜாதகங்களை நகர்த்தி பார்க்கும்போது வாய்ப்பு இருக்குதா, மேபி அவங்க இருந்திருக்கலாமே. ஏன் அவங்க பிரபலமாக இருக்கிறதுனால அவங்க நேர தவறுகள் பண்ணிட மாட்டாங்கன்னு நம்மளே எடுத்துக்கிடக்கூடாதுல்ல. இருந்திருக்கலாம். குருஜிட்ட வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணும்பொழுது என்ன மாதிரி வந்து இருந்தாங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, பிரபலங்களை சந்திக்கும் பொழுது அவங்க விருப்பம் இல்லாமல் நேரத்தை வந்து நம்ம திருத்த முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அவங்களுக்கும் ஜோதிட ஆர்வம் இருக்கணும், நம்ம சொல்கிறத கேட்டுக்கிடணும். இவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னா அவங்களும் வந்து அதுக்கு கோஆப்ரேட் பண்ணும்பொழுது தான் நம்ம எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். அந்த அடிப்படையில் என்னுடைய டவுட்டு, இவர் இந்த மாதிரி இருக்கலாமோ அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து இந்த ஜாதகத்தை இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சனி திசை நடந்திருக்கு. விஜய் வந்து பிறந்ததுலேருந்து அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டத்தெல்லாம் சந்திச்சிருக்க மாட்டார். சனி இந்த லக்னத்துக்கு வரக்கூடாது. இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர், கடக லக்னமாக இருந்தால் 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். 6ஆம் இடத்துல உள்ள இந்த சனி 6க்கு 6ல் மறைஞ்சு உபஜயஸ்தானமான நட்பு வீட்டில் நண்பர் ஆட்சிங்கிற வலிமையில இருக்கும்போது அந்த தசை தான் நடந்திருக்கு. சனி திசை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சுபத்துவ புதன் தசை நடந்திருக்கு. அடுத்து கேது திசை, அடுத்து சுக்கிர தசைன்னு சொல்லிட்டு சுக்கிரதசை வரக்கூடாது தான் சிம்ம லக்னத்துக்கு. ஆனால் அவர் 3ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளாமல் 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றாரு. அவர் எந்த இடத்துலையும் பாவத்துவம் அடையல. இத்தனை நல்ல விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இதையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் பலன் வந்து நம்ம எடுக்கணும். அதனால மேபி வந்து 20 நிமிடம் கால இடைவெளி, குருஜி மாறாத விதி அப்படின்னு சொல்லக்கூடிய 8-12 சுபத்துவ விதி இதெல்லாம் வச்சு இருந்து மேபி இவர் சிம்ம லக்னமாக இருந்தால் ஒரு தமிழகத்தில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சான்சஸ் வந்து விஜயுடைய ஜாதகத்தில் அதிகமாகவே இருக்குது. கடக லக்னத்தை காட்டிலும் சிம்ம லக்னத்துக்கு அதிகமாகவே இருக்குது. இந்த 2026 தேர்தல் வந்து சிம்ம லக்னமாக இருந்தால் விஜய்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து மிக மிக அதிகம். அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்தால், கடக லக்னமாக இருந்தால் வந்து இவருடைய அரசியல் வாழ்க்கைன்னு ஒன்று வருதுல, இந்த எலெக்ஷனையும் தாண்டி அரசியல் வாழ்க்கைன்னு இருக்கிறதுல இது கடக லக்னத்தோட சிம்ம லக்னமாக இருந்தால் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். எதிர்காலத்தில் வந்து தமிழ்நாட்டிலேயே முதலமைச்சராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவர் வந்து 8-12ஆம் இடங்கள் சுபத்துவம் இல்லாத காரணத்தினால அவரால் வெளிநாடு எங்கேயும் போகாமல் தமிழ்நாட்டிலேயே தமிழர்களுக்காக பாடுபடக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல டாப்பிக்கில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.